வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவாக, ஆனால் அதே சமயம் ஆப்பிள் பழங்களை விட ஊட்டச்சத்து மதிப்பு அதிகமாக கொடுத்து மருத்துவ நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய பழங்கள் ஏதேனும் இருக்கா? அப்படி இருந்தால் அந்த பழங்கள்லாம் எந்த மாதிரி அளவுக்கு நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ ஆப்பிள் பழம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, விலை ஆப்பிள் பழம் அதிகமாக இருக்குன்றதுக்காக நம்ம அதை வாங்க முடியாததால் பிற பழங்களை சாப்பிட சொல்கிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கான பதிவு இது கிடையாது. ஆப்பிள் பழங்களை விடவும் ஊட்டச்சத்து மிக்க நிறைய பழங்கள் நம்ம இருக்குது. ஆனால் அதை நம்ம பார்க்காமலே கண்டுகொள்ளாமலே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை குறிப்பிட்டு அந்த பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அந்த பழங்கள் என்னென்ன, அதனுடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. இதில் விட்டமின் சி, பொட்டாசியம், நார் சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. இப்போ பொட்டாசியம் நமக்கு நிறைந்திருக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்தி நரம்புகள் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை நம்மளுடைய உடல் எங்கும் பாய்ச்சும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகரித்து எந்த நோயுமே நம்மை தாக்காத அளவுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அதே போல நார் சத்து இருக்கிறதால சிறந்த மலமிளக்கியாக கொய்யாப்பழம் நமக்கு செயல்படுங்க. செரிமானத்தை மேம்படுத்தி எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்ளும். ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழைப்பழம் அந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழம் பல்வேறு விதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்ட ஒரு சத்தான பழம். இதுலேயுமே விட்டமின் சி, பொட்டாசியம், நார் சத்துக்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கொண்டீங்கன்னா செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும், ரத்த அழுத்தம் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு இதயத்தினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய எலும்புகள் தசைகள் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உணவுகள் செரிமானம் ஆகுவதற்கும் உங்களுடைய உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கி மருத்துவன்மைகளை கொடுக்கறதுக்குமே வாழைப்பழம் காரணமாக இருக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இலந்தை பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இலந்தை பழம் நமக்கு ஆப்பிள் பழங்களை விட பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் இது ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கிராமப்புறங்கள் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்றதால இதில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நிறைய நிறைந்திருக்கு. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறது, ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய இந்த பிபி ப்ராப்ளத்தை கட்டுப்படுத்துறது, செரிமானத்தை மேம்படுத்துறது, தூக்கமின்மை நமக்கு சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஆரம்பித்து முடி மற்றும் சருமத்திற்குமே நமக்கு பார்த்தீங்கன்னா இலந்தை பழம் நிறைய நன்மைகளை கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு இன்சோம்னியா அப்படின்ற அந்த இரவில் தூக்கம் வராத பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இலந்தை பழத்தை இன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி நைட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் எல்லாம் எதுவும் இல்லாமல், நரம்புகளில் எதுவும் இறுக்கங்கள் இல்லாமல், மன அழுத்தமெல்லாம் உங்களுக்கு எதுவும் இல்லாமல், தூக்கமின்மை பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இயல்பானவே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். தூக்க ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு தூக்கம் உங்களுக்கு இயல்பாகவே வரும். முடி மற்றும் சருமமும் உங்களுக்கு நீங்கள் இலந்தை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆப்பிள் பழங்களை விட நான்காவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்திப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கல் உங்களுக்கு குறையும் அப்படின்றத நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அத்திப்பழங்களில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு ஆற்றலை அத்திப்பழம் வழங்கும். ஸோ இது ஒரு நபரினுடைய எடையை கட்டுப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பசியை கட்டுப்படுத்தி உங்களுடைய உடலுக்கு எனர்ஜிகளை கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அத்திப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து அத்திப்பழத்தை சாப்பிடும்போது உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு எப்போதுமே சீராக இருக்கும். குறிப்பாக நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், புற நரம்புகள் வலு குறைவதால் ஏற்படக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படணும்னா அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஐந்தாவது நாவல் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் பழங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நாவல் பழம் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு சீசனிங் ஃப்ரூட்டாக இருக்குது. நாவல் பழத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டு சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். உங்களுடைய ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் கொலஸ்ட்ரால்களை நீக்கி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளித்து இதயத்தையும் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். முகப்பொருட்கள், கண்கருவலியங்கள், கரும்புள்ளிகள், இந்த சுருங்கிய தோலமைப்பெல்லாம் இல்லாமல் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். கிருமி தொற்று எதுவும் ஏற்படாமல் பற்கள் அதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுவாச புத்துணர்ச்சி பெற்று வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஸோ பல்வேறு விதமான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நமக்கு நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி திறனையே நாவல் பழம் அதிகரிக்கிறதால எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் நமக்கு ஏற்படாமல் நாவல் பழம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள்
பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் பழங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து விலை குறைவாக இருக்கும். பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களும் கொடுக்கும். தினந்தோறும் 1லிருந்து ஒரு 3 பேரிச்சம்பழங்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க. இதில் வந்து விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குது. இது அனைத்துமே பேரிச்சம்பழங்கள் நமக்கு கிடைக்கிறதால ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் 1லிருந்து ஒரு 3 பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். உடனடியாக மருத்துவமைகள் உங்களுக்கு வேணும்னா சூடான பசும் பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை வந்து உங்களுக்கு வந்து கூட ஆரம்பிக்கும். அதாவது தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் வராமல் கட்டுக்கோப்பாக உடல் எடை உங்களுக்கு வந்து கூட ஆரம்பிக்கும். கண் பார்வை வலுவாக தெரிய ஆரம்பிக்கும். உடல் நரம்புகள், தசைகள், எலும்புகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். 7வது பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்பாளி பழம் எடுத்துக்கொள்ளலாங்க. ஆப்பிள் பழங்களை விட நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடியது ஊட்டச்சத்து மதிப்பும் பப்பாளி பழங்கள் அதிகம் தான். இப்போ நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்றீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிராமில் ஆரம்பித்து 120 கிராம் பப்பாளி பழம் எடுத்துக்கலாம். பப்பாளி பழம் எப்போதுமே நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். இல்லைனா பப்பாளி பழம் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டு முடிச்சு 2 மணி நேரம் கழிச்சு தான் உணவுகள் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சில பேர் பப்பாளி இலை சாறு வந்து பிளேட்லெட்டுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்குவாங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு 3 ml 5 ml மட்டும் எடுத்துக்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து போதுமானது தான். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் பப்பாளியில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு நிற சுவையாக இருக்கக்கூடிய அந்த பழமோட சேர்த்து கருப்பு ஜெலட்டின் விதைகளும் நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூந்தல் வளர்ச்சிக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சருமத்தை நலமாக உங்களுக்கு வந்து பராமரிக்கும். ஸோ அந்த விட்டமின் ஏ தான் உங்களுக்கு வந்து முடியினுடைய வளர்ச்சிக்கெல்லாம் பப்பாளி பழங்கள் வந்து உதவிகரமாக இருக்குது. நம்மளுடைய வீடுகளில் வைத்து கூட பப்பாளி மரங்கள் நம்ம வளர்க்கலாங்க இல்லையா? ஸோ பப்பாளி பழம் நமக்கு எளிதாக கிடைக்கும். அப்போ ஆப்பிள் பழங்களோட ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கும். விலை குறைவாக தான் இருக்கும். மருத்துவ நன்மைகளையும் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 8வது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் பழம். ஸோ அந்த பழம் வந்து நமக்கு எளிமையாகவே கிடைக்கும், விலை குறைவாக கிடைக்கும். நம்ம தினமும் கூட ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அடிக்கடி நம்ம வந்து உணவுகளை சேர்த்துக்கலாம். இல்லைனா ஜூஸாக வெதுவெதுப்பான தண்ணீரோடையோ இல்லை சில்லான வாட்டரோட கலந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த எலுமிச்சம் பழங்களில் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. இது செரிமானத்தை நமக்கு மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகரிக்குது. நம்முடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரக கற்கள் அதெல்லாம் உருவாக முன்னாடியே தடுக்கிறதுக்கு, உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது. தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்லதாக இருக்குது. அப்போ தினந்தோறுமே எலுமிச்சம்பழத்தை நம்மளுடைய உணவுகளை நம்ம பயன்படுத்தலாங்க. 9வது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது நெல்லிக்காய் வந்து நீங்கள் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, இல்லைனா நீங்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் ஒரு 50 ml வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது எல்லாமே நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். இப்போ நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்து, நீர் சத்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு பலப்படுத்தும். சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நம்மளுடைய டைஜஷனை ப்ராப்பராக நமக்கு வந்து பராமரிக்கும். அதாவது செரிமானத்திற்கு நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் எல்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. ரத்தத்தில் அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய கட்டுப்பாடோட வைக்கிறதுல ஆரம்பித்து மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தொடங்கி எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தொடங்கி நம்மளுடைய தலைமுடியை வந்து அடர்த்தியாக கழுகருவென்று வளர ஆரம்பிக்கிறது வரைக்கும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளும் தற்காப்பு கொடுக்குற வரைக்குமே நெல்லிக்காய் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க. அப்போ தொடர்ந்து நம்ம நெல்லிக்காயுமே வந்து எடுத்துக்கொள்ளணும். 10வது பார்த்தீங்கன்னா பேரிக்காய் எடுத்துக்கலாம். பேரிக்காய் ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவாக தான் இருக்கும். மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேரிக்காய் பல ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களாலும் நிரம்பி இருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்மளால் வராமல் தடுக்க முடியும். இதயத்தையுமே நம்ம பாதுகாக்கலாம். அதாவது பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்குமே பேரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து இந்த பழங்களையுமே நீங்கள் அன்றாடம் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆப்பிள் பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் பழம் கிடைக்காத பட்சத்தில் இந்த பழங்களையும் எடுத்துக்கொண்டு ஆப்பிள் பழங்களை விட அதிகமான ஊட்டச்சத்துக்களையும் நிகரான ஊட்டச்சத்துக்களையும் பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.